QI results for free 2025-26 by the MD and CEO at Indian Bank, Corporate Office, F.Y. Shanmugam Salai, Royapeta, Chennai. 25-26. Few highlights I will say. We have total business has grown by 10.25%. Deposit has grown by 9.26%. Advance has grown by 11.50%. Out of that, retail has grown at 16.56%. Agriculture has grown at 16.40%. MSME, where we were struggling earlier in the range of 5 to 6%, Q basis has gone down only by 13 basis point, and we are still healthy at 3.35%. Our ROA is 1.34%. Marginally it has come down, but still I will say we have been successful in maintaining our ROA. Within credit, RAM has grown by 15.93%. Out of that, retail has grown by 16.56%. Agriculture has grown by 16.40%. MSME has grown by 14.45%. If I talk of the share of the different segment, RAM is 65.34%. Within RAM, retail is 22%. Agriculture is 26% and MSME is 17%, remaining 35%. 25 ஜூன் 30 காலாண்டிற்கான நிதிசார் முடிவுகள் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ். வங்கியின் உலகளாவிய பிஸ்னஸ் முந்தைய வருடத்தோடு ஒப்பிடும்போது 10.25% உயர்ந்து 13.45 லட்சம் கோடியாக இருக்கிறது. நிகர லாபம் முந்தைய வருடத்தோடு ஒப்பிடும்போது 23.69% உயர்ந்து 2973 கோடியாக இருக்கிறது. நெட் என்பிஏ முந்தைய வருடத்தோடு ஒப்பிடும்போது 21 புள்ளிகள் குறைந்து 0.18% இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி முந்தைய வருடத்தோடு ஒப்பிடும்போது 50 புள்ளிகள் உயர்ந்து 20.26% இருக்கிறது. செயல்பாட்டு லாபம் ஜூன் 24 பதிவான 4502 கோடி என்பதிலிருந்து ஜூன் 25 4770 கோடியாக முந்தைய ஆண்டை விட 5.97% உயர்ந்திருக்கிறது. நிகர வட்டி வருவாய் நெட் ப்ராஃபிட் ஜூன் 24 பதிவான 6178 கோடி என்பதிலிருந்து ஜூன் 25 6350 கோடியாக முந்தைய ஆண்டை விட 2.93% உயர்ந்திருக்கிறது. சொத்துக்கள் மீதான லாபமீட்டல் நிலை ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் ஜூன் 24 இருந்து 1.20 என்பதிலிருந்து ஜூன் 25 14 புள்ளிகள் உயர்ந்து 1.34% வளர்ச்சி கண்டிருக்கிறது. பங்குகள் மீதான லாபமீட்டல் நிலை ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி ஜூன் 24 இருந்த 19.76% என்பதிலிருந்து ஜூன் 25 50 புள்ளிகள் மேம்பட்டு 20.26% வளர்ச்சி கண்டிருக்கிறது. ஈல்ட் ஆன் அட்வான்சஸ் ஜூன் 25 8.58 மற்றும் முதலீடு மீதான வருவாய் ஈல்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 6.96% இருக்கிறது. மொத்த கடன்கள் ஜூன் 24 பதிவான 5,39,123 கோடி என்பதிலிருந்து ஜூன் 25 11% வளர்ச்சி பெற்று 6,01,147 கோடியாக அதிகரித்திருக்கிறது. ரேம் அட்வான்சஸ் ரீட்டைல் விவசாயம் மற்றும் MSME வழங்கப்பட்ட கடன்கள் ஜூன் 24 இருந்த 3,13,300 கோடி என்ற அளவிலிருந்து ஜூன் 25 3,63,221 கோடியாக உயர்ந்து 15.93% வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. ராமின் பங்களிப்பு 65.34% இருக்கிறது. ப்ரையாரிட்டி செக்டார் அதாவது முன்னுரிமை துறைக்கான கடன்கள் 40% ஒழுங்குமுறை தேவைப்பாடாக இருக்கும் விதத்தில் 43.73% ஆக இருக்கின்றது. மொத்த டெபாசிட்டுகள் ஜூன் 24 இருந்த 6,81,183 கோடி என்பதிலிருந்து முந்தைய ஆண்டை விட 9.26% வளர்ச்சி கண்டு ஜூன் 25 7,44,289 கோடி என்ற அளவை எட்டியிருக்கிறது. 30 ஜூன் 2025 அன்று காசா விகிதம் 38.97% என பதிவாகியிருக்கிறது. 30 ஜூன் 25 அன்று சிடி ரேஷியோ சிடி விகிதம் 80.77% என பதிவாகிறது. கிராஸ் என்பிஏ ஜூன் 24 இருந்த 3.77% முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் 76 புள்ளிகள் குறைந்து 3.01% பதிவாகிறது. மற்றும் நெட் என்பிஏ நிகர வாரா கடன்கள் ஜூன் 24 இருந்த
0.39% ஜூன் 25 21 புள்ளிகள் குறைந்து 0.18% பதிவாகியிருக்கிறது. வாரா கடன்களுக்கான ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ ஜூன் 24 இருந்த 96.66% ஜூன் 25 154 புள்ளிகள் அதிகரித்து 98.22% முன்னேற்றம் அடைந்துள்ளது. ஜூன் 24 1.5% இருந்த நழுவல் விகிதம் ஸ்லிப்பேஜ் ரேஷியோ ஜூன் 25 0.94 94% கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடனுக்கான செலவு கிரெடிட் காஸ்ட் ஜூன் 24 பதிவான 0.71% ஜூன் 25 YoY அடிப்படையில் 43 புள்ளிகள் மேம்பட்டு 0.28% இருக்கிறது. CRAR மூலதன பொதுமான நிலை விகிதம் 17.80 பதிவாகியிருக்கிறது. ஒரு ஏர்னிங் பர் ஷேர் ஜூன் 24 இருந்த 71.37 இருந்திலிருந்து ஜூன் 25 23.69% உயர்ந்து 88.28 மேம்பாட்டிருக்கிறது. இது தவிர இந்தியன் வங்கியில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 FGMs ஃபீல்டு ஜெனரல் மேனேஜர் ஆஃபீஸ் இந்த தமிழ்நாட்டில் உள்ளன. 17 ஜோன்ஸ் தமிழ்நாட்டில் உள்ளது. ஒரு RRBயும் தமிழ்நாட்டில் உள்ளது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். டெபாசிட்ஸை பொறுத்தவரை 1,35,492 கோடி தமிழ்நாட்டில் உள்ளது. இது வங்கியின் மொத்த டெபாசிட்டில் 19% இருக்கிறது. கடன்கள் 1,49,907 கோடி, அது 15% உயர்ந்துள்ளது. இது மொத்த கடன்களில் 27% உள்ளது தமிழ்நாட்டில் மட்டும். CD ரேஷியோ 111%, தமிழ்நாட்டில் மட்டும் CD ரேஷியோ 111% உள்ளது. பிரான்ச் நெட்வொர்க் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ரூரல், அதாவது கிராமங்களில் 404 கிளைகளும், செமி அர்பன் 383 கிளைகளும், அர்பனில் 121 கிளைகளும், மெட்ரோவில் 190 கிளைகளும் ஆக தமிழகத்தில் 1098 கிளைகள் இருக்கின்றன. 19% பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. அதாவது 1098 கிளைகள் தமிழ்நாட்டில் உள்ளன. இது தவிர தமிழ் 83 கிளைகளும், அர்பனில் 121 கிளைகளும், மெட்ரோவில் 190 கிளைகளும் ஆக தமிழகத்தில். இது தவிர தமிழகத்திற்கு 7 MSME கிளைகளும், 35 SHG அதாவது மைக்ரோசாட் என்ற கிளைகளும், 552 ஜுவல் ஷாப்பி பிரான்ச்சும், 5 மிட் கார்ப்பரேட் பிரான்ச்சும், ஒரு லார்ஜ் கார்ப்பரேட் பிரான்ச்சும் தமிழகத்தில் உள்ளன. ப்ராசஸிங் சென்டர்ஸ் RAPC அதாவது ரீட்டைல் அசஸ் ப்ராசஸ் பண்ணுற சென்டர்ஸ் 16, MAPC MSME அசஸ் ப்ராசஸ் பண்ணுற சென்டர் 16 தமிழகத்தில் உள்ளன. இது தவிர எங்களுடைய வங்கி MD அவர்கள் கூறியது போல 10 கிளைகள் தமிழகத்தில் இந்த ஆண்டு துவக்கப்பட்டன. மேலும் முக்கியமாக சீனியர் சிட்டிசன்ஸ் முதியோர்களுக்காக ஒரு சிறப்பு கிளை சீனியர் கொனட் பிரான்ச் அடையாறில் துவக்கப்பட்டுள்ளது. நன்றி.